Hello my dear friends, today's video is about how to convey the actions already completed. Already completed actions நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்று past tenseல சொல்லலாம் இல்லாட்டி present perfectல சொல்லலாம். past tenseல சொல்லும்போது நான் வந்து இந்த ஆக்ஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த present perfect அப்படிங்கிறது இந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும், அதோட கனெக்டிவிட்டி இன்னுமே நமக்கு கண்டினியூ ஆகிட்டுருக்கும். இந்த மாதிரி ஆக்ஷன்ஸை சொல்லணும் அப்படின்னா how can we say that? How can we use this present perfect tense in the day-to-day activities to convey the information? This is what today's video, okay? For example, the structure of the present perfect tense is subject has or have plus V3 plus object. This is the structure of the present perfect tense, okay? And here, நான் நேற்று அங்கே போனேன் அப்படிங்கிறது ஐ வெண்ட் தேர் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். நான் அங்கே போயிருக்கேன், அந்த இடத்துல நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஐ ஹாவ் கான் தேர், ஐ ஹாவ் விசிட்டட் த பிளேஸ். நாங்கள் இன்னமும் அதோட கனெக்டிவிட்டி இருக்கும். எப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸை சொல்லணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். சரியா? திஸ் இஸ் வாட் த ரைட் யூசேஜ் ஆஃப் தி ப்ரெசன்ட் perfect tense and the simple past tense. Simple past tense அப்படிங்கிறது நான் அங்கே போனேன், அவனை பார்த்தேன், அது செஞ்சேன் அப்படிங்கிறது தான். ஆனால் இது எப்படின்னா அங்கே நான் போயிருக்கேன், செஞ்சுருக்கேன், பார்த்துருக்கேன், முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டென்ஸோட the right usage of the present perfect tense. For example, the team has arrived to sort out the problem. இங்கே இருக்கிற அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக அந்த டீம் வந்திருக்காங்க இனிமேல் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் டீம் ஹேஸ் அரைவ்ட், இங்கே வந்திருக்காங்க. இந்த டீம் அரைவ்ட்னா டீம் வந்தாங்க, ஹேஸ் அரைவ்ட்னா வந்திருக்காங்க. ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், தே ஹாவ் இன்ஸ்டால் அ நியூ லேர்னிங் ஆப். அவங்க புதுசாக வந்து கற்றுக்கிறதுக்காக லேர்னிங் ஆப்பை வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அவங்களோட லாங்குவேஜ் ரொம்ப பெட்டராக இருக்கும், அவங்களோட லேர்னிங்கும் பெட்டராக இருக்கும். தட்ஸ் வை தே ஹேவ் இன்ஸ்டால் அ நியூ லேர்னிங் ஆப். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் மெட் ஹர் பிஃபோர். இதுக்கு முன்னாடியே நான் உங்களை பார்த்துருக்கேன், ஐ திங்க் ஐ ரிமெம்பர் யூ, ஐ ஹாவ் மெட் யூ பிஃபோர். நான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஐ ஹாவ் மெட் யூ பிஃபோர். நெக்ஸ்ட் ஒன், மை பேரண்ட்ஸ் ஹவ் டிசைட் டு பை எ கார். என்னோட அப்பா அம்மா கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா மை பேரண்ட்ஸ் ஹவ் டிசைடட் to buy a car or to buy a house or to buy a needed items like that. The next one, she has come here to meet you. உங்களை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கா. இப்போ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. she has come here to meet you. உங்களை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கா. இல்லை அவங்க வந்திருக்காங்க. she has come here to meet you. உங்களை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. The next one, everyone has reached the destination safely. எல்லாருமே அவங்க போக வேண்டிய இடத்த போய் சேஃபாக ரீச் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதா எவ்ரி ஒன் ஹேஸ் ரீச் த டெஸ்டினேஷன் சேஃப்லி. தி நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் யூ டேஸ்டட் திஸ் ஃபுட் ஐட்டம். ஹாவ் யூ கான் டு ஊட்டி. ஹாவ் யூ met him before. Have you seen this video? Have you watched that? Have you watched the movie? இந்த மூவியை பார்த்துருக்கீங்களா, இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஹாவ் யூ கொஷினோட அந்த ஆக்சிலரி வெர்பை முன்னாடி போட்டு கொஷினாக கேட்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ரைட் யூசேஜ் ஆஃப் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். திஸ் டென்ஸ் இஸ் யூஸ்ட் டு கன்வே தி ஆக்ஷன் ஃபார் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் actions. At the same time, the relevance is there till now. So these kind of actions you can use this present perfect, and I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komati. See you.